Good afternoon friends. இன்னைக்கு நம்ம polar plot problem சால்வ் பண்ணலாம். இந்த problem வந்து EC department EEE mechanical மூணு பேருக்கும் காமனா வரும், both for Anna University and also for the Pondicherry and Annamalai University. The open loop transfer function of the unity feedback system is given by g of s 1 divided by s into 1 plus s 1 plus 2s. Sketch the polar plot and determine the gain margin and the phase margin. சில ப்ராப்ளம வெறும் போலார் பிளாட் டயக்ராம் வரைஞ்சா போதும், சில ப்ராப்ளம்ல ஸ்பெசிஃபிக்கா அவங்களே கெயின் மார்ஜின் அப்புறம் ஃபேஸ் மார்ஜின் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. Now we'll start the problem. First question, எல்லா क्वेश्चनமே இதே ஃபார்மட் தான் இருக்கும். 1 divided by s into 1 plus s 1 plus 2s 1 plus s square இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும். உங்களுக்கு s வந்துச்சுனா எப்போதும் ஞாபகம் வச்சுங்க, டைரக்ட்டா என்ன பண்ணலாம், ஒமேகா ஆங்கிள் 90 டிகிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இதுவே s ஸ்கொயர் இருந்துச்சுனா நம்ம ஒமேகா ஸ்கொயர் angle 180 degree. Excuse me. Next, s power 3 இருந்துச்சுனா omega power 3 angle 270 degree சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இந்த மூணு டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுங்க, s ஸ்கொயர் அதுக்கு அப்புறம் s power 3. நெக்ஸ்ட் இப்போ நம்ம டைரக்ட்டா ப்ராப்ளம் போலாம். கொடுத்திருக்கிற சம்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், s க்கு பதிலா j omega சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும், செகண்ட் ஒன் வந்து ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். மேக்னிட்யூட் வெர்சஸ் ஃபேஸ் ஆங்கிள், இதுதான் போலார் பிளாட். क्वेश्चन நான் ரீரைட் பண்றேன், எங்கெல்லாம் s இருக்கோ அதுக்கு பதிலா j omega சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ g of s equal to 1 divided by s க்கு பதிலா j omega. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த இடத்துல omega angle 90 டிகிரி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அடுத்து 1 plus s bala j omega 1 plus 2 into instead of s I am going to substitute j omega. That's all. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணனும், இங்க இருக்கிற டேர்மை எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதணும் in terms of magnitude and in terms of phase angle. இது magnitude ஆவும் phase angle ஆவும் எழுதணும். g of s equal to 1 divided by s க்கு பதிலா j omega. நான் டைரக்ட்டா என்ன பண்றேன், omega angle 90 டிகிரி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். omega angle 90 டிகிரி. சோ நெக்ஸ்ட் இப்போ இந்த டேர்ம் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றேன்னு பாருங்க. ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்ம் வந்து a, அடுத்து j ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்குது b. சோ இப்போ இந்த a ஓட வேல்யூ 1, j ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து omega, சோ b ஓட வேல்யூ வந்து omega. சோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், b ன்றது j ஓட கோஎஃபிஷியன்ட், சோ ஒமேகா ஸ்கொயர். அடுத்து இதுக்கு மட்டும் தான் ரூட். ஆங்கிள் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் b by a, சோ b ன்றது ஒமேகா டிவைடட் பை a ன்றது 1. சோ இந்த டேர்ம் என்ன பண்ணனும், ஃபர்ஸ்ட் மேக்னிட்யூட்க்கு ரூட் ஆஃப் ரியல் டேர்ம் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி டேர்ம் ஸ்கொயர். ரியல் டேர்ம்ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், இமேஜினரி டேர்ம்ன்றது j ஓட கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் அதோட ஃபேஸ் ஆங்கிள் எழுதணும். ஆங்கிள் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் b by a, சோ b ன்றது j ஓட கோஎஃபிஷியன்ட், அதுக்கு அப்புறம் a ன்றது 1. இப்போ அதே மாதிரி இந்த டேர்முக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ரூட் ஆஃப் ரியல் டேர்ம்ன்றது 1, 1 ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி டேர்மோட கோஎஃபிஷியன்ட் தான் b. சோ இமேஜினரி டேர்ம் வந்து j மட்டும் தான் இமேஜினரி, சோ 2 இருக்கு, அதுக்கு அப்புறம் ஒமேகா இருக்கு, ரெண்டுமே சேர்த்து b. சோ 2 ஒமேகா ஸ்கொயர், ரியல் டேர்ம் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி டேர்ம் ஸ்கொயர், அதுக்கு அப்புறம் ஆங்கிள் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் b by a, சோ b ன்றது 2 into omega divided by a ன்றது 1. நெக்ஸ்ட் g of s க்கு பதிலா j omega சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இந்த டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ணனும், தனித்தனியா எழுதணும். அதாவது மேக்னிட்யூட் ஆவும் அதுக்கு அப்புறம் ஃபேஸ் ஆங்கிள் ஆவும் பிரிச்சு எழுதணும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், மேக்னிட்யூட் எழுத போறேன். சோ மேக்னிட்யூட்னா எங்கெங்க எனக்கு ஒமேகா இருக்கோ, சோ இந்த டேர்ம், அதுக்கு அப்புறம் இந்த ரூட் டேர்ம், இங்க இருக்கிற ரூட் டேர்ம். எங்கெல்லாம் ஆங்கிள் இருக்கோ, ஆங்கிள் 90 டிகிரி, ஆங்கிள் tan inverse of omega by 1, ஆங்கிள் இருக்கிறது எல்லாமே ஃபேஸ் ஆங்கிள். சோ மேக்னிட்யூட்க்கு இந்த மாதிரி நம்ம ரெண்டு சிம்பிள் போட்டுட்டு g of j omega போட்டு 1 divided by, சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது omega. நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் நான் டைரக்ட்டா 1 போட்டுக்கிறேன் பிளஸ் omega ஸ்கொயர். அதுக்கு அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் ரூட் 1 ஸ்கொயர், சிமிலர்லி 1 பிளஸ் 2 உள்ள கொண்டு போயிடுங்க, ஸ்கொயர் 4 into omega square. That's all. இதுக்கு மேல வேற எதுவும் சால்வ் பண்ண தேவையில்ல, நம்ம டைரக்ட்டா கால்குலேட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். இது மேக்னிட்யூட். இப்போ அடுத்து என்ன பண்ணனும், ஃபேஸ் ஆங்கிள் எழுதணும். ஃபேஸ் ஆங்கிள் சிம்பிள் வந்து இப்படி எழுதணும். ஆங்கிள் ஆஃப் g of j omega equal to
ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ எந்தெந்த டேர்ம்ஸ்லாம் டினாமினேட்டில் இருக்கோ, இப்போ நம்ம இருக்கிற 3 ஆங்கிளுமே 90 டிகிரி, tan இன்வர்ஸ், அப்புறம் இங்கே இருக்கிற tan இன்வர்ஸ் ஆஃப் 2 ஒமேகா எல்லாமே டினாமினேட்டில் இருக்கு. இந்த டேர்ம்ஸை நியூமினேட்டர் கொண்டு வரும்போது எல்லாத்துக்கும் நெகட்டிவ் சைன் கூட இண்டிகேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் 90 டிகிரி, அடுத்தது மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா டிவைடட் பை 1 விட்டுடலாம். நெக்ஸ்ட் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2 ஒமேகா. ஃபேஸ் ஆங்கிள் இங்க இருக்கிறது மேக்னிடியூட். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும், ஒமேகாக்கு பதிலாக டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணி ரெண்டுத்துடைய வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட், அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆங்கிள். மிச்சம் இருக்கிற ப்ராப்ளமா நம்ம கிராஃப் ஷீட்ல சால்வ் பண்ணலாம். ப்ராப்ளமை கண்டினியூ பண்ணுறோம். பேப்பரில் லாஸ்ட்டாக போர்டில் மேக்னிடியூட் வேல்யூயும் ஃபேஸ் ஆங்கிள் வேல்யூயும் கண்டுபிடிச்சிருந்தேன். அங்கே கண்டுபிடிச்ச அந்த வேல்யூவை திரும்பி நான் இங்கே ரிப்பீட் பண்ணி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு மேக்னிடியூட், அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் ஆங்கிள். இப்போ ஒமேகாக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். 0.2லேருந்து 1.2 1.6 வரைக்கும் எல்லா ப்ராப்ளமுக்கும் காமனாக எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 0.3 கொண்டு போயிட்டு ஒமேகா இருக்கிற இடத்துலலாம் சப்ஸ்டிட் பண்ணணும். 0.3 0.3 இங்கேயும் 0.3 சப்ஸ்டிட் பண்ணி மேக்னிடியூட் என்ன வருதுன்னு பார்க்கணும். அதேமாதிரி ஃபேஸ் ஆங்கிள் என்ன வருதுன்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆங்கிள் போடணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேக்னிடியூட் வர்சஸ் ஃபேஸ் ஆங்கிள் நம்ம என்ன பண்ணணும், கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ணி வரையணும். வரைஞ்சி முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும், கெயின் மார்ஜின் ஃபேஸ் மார்ஜின் கண்டுபிடிக்கணும். கேல்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கேல்குலேட்டரில் வந்து டிகிரியை சூஸ் பண்ணிக்கோங்க. கேல்குலேட்டரில் ரேடியன்ஸ் ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் தப்பாக வரும். எப்படி இந்த இடத்துல போயிட்டு டிகிரி செட் பண்ணணும்னா, இங்கே மோட்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள், காம்ப்ளெக்ஸ் COMPன்னு 2 வரும். திரும்பி ப்ரெஸ் பண்ணுங்கள், திரும்பியும் 4th டைம் ப்ரெஸ் பண்ணும்போது டிகிரி RAD ரேடியன் GRAன்னு இருக்கும். இப்போ நமக்கு டிகிரி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே 1ன்னு ப்ரெஸ் பண்ணணும். 1ன்னு ப்ரெஸ் பண்ணுங்க, நமக்கு டிகிரின்னு இங்கே வந்துடும். கேல்குலேட்டரில் இந்த இடத்துல டிகிரின்னு வந்தால் தான் சம் போடும்போது நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு ரொட்டின் 0.3 கொண்டு போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணி 0.4 சப்ஸ்டிட் பண்ணால் லேட் ஆகும். இந்த ஒட்டுமொத்த ஃபார்முலாவை அப்படியே இதில் கோட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு 1 டிவைடட் பை, இதுக்கு ஃபுல்லாக ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டிவைடட் பை ஓப்பன் த ப்ராக்கெட். ஒமேகான்னு இருக்குது. இந்த இடத்துல ஒமேகான்னு எதுவும் இருக்காது. ஒமேகாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ABCDF வரைக்கும் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு டேர்மை வேரியபிளாக எடுத்துக்கலாம். இப்போ நான் A எடுத்துக்கிறேன். A வந்து ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணிட்டு A இந்த ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு A வந்துடும். இங்கே ஆல்ஃபா இருக்கும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏன்னு இருக்கும். ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணிட்டு A கொடுத்தீங்கன்னா A டேர்ம் வந்துடும். நெக்ஸ்ட்டு 1 பை ஒமேகாக்கு பதிலாக 1 பை A ரூட் ஆஃப், இப்போ ரூட்டுக்கு அப்புறம் 1 + ஒமேகா ஸ்கொயர் கம்ப்ளீட்டாக எனக்கு ஸ்கொயர் ரூட் வேணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட் ஆஃப் 1 + ஆல்ஃபா A ஸ்கொயர் க்ளோஸ் த ப்ராக்கெட். லாஸ்ட்டாக நான் போடும்போது என்ன பண்ணிட்டேன், ப்ராக்கெட் இங்கே போட்டேன். ப்ராக்கெட் இங்கே போடாதீங்க, இந்த கேல்சியில் ரூட் போட்டு அதுக்கப்புறம் ப்ராக்கெட் போடுங்க. 1 + A ஸ்கொயர், அதுக்கப்புறம் திரும்பியும் ரூட் ஆஃப் ப்ராக்கெட் 1 + 4 × ஆல்ஃபா A ஸ்கொயர் க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ இதுக்கு ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும், கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு ப்ராக்கெட்டு, கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராக்கெட், இன்னொரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள். முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஈக்குவல் டு வேணால் சில டைமில் மேத் எரர் வரும். முடிச்சதுக்கப்புறம் கேல்சி சால்வ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஏக்கு என்ன கொடுக்க போகிறோம், 0.3 கொடுத்துட்டு இப்போ ஈக்குவல் டு கொடுங்க. 0.3க்கு 2.7. அடுத்தது திரும்பியும் சால்வ் கொடுங்க. ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்கும். 0.4, 0.4க்கு 1.8. திரும்பி சால்வ் கொடுங்க. 0.5, 0.5க்கு 1.26 இருக்குது. நான் 1.3 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டை நீங்கள் இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. திரும்பியும் சால்வ் 0.6. நம்ம ஒரு டைம் ஈக்குவேஷன் போட்டால் போதும். 0.9. திரும்பியும் சால்வ். அந்தமாதிரி எல்லா வேல்யூஸ்க்கும் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 0.7க்கு 0.6. திரும்பியும் சால்வ் 0.8, 0.8க்கு 0.5. சால்வ் 1, 1க்கு 0.3. திரும்பியும் சால்வ் 1.2, 1.2க்கு 0.2. மேக்னிடியூட் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுங்கள், ஃபேஸ் ஆங்கிள். ஃபேஸ் ஆங்கிளுக்கு திரும்பி இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக நம்ம டம்ப் பண்ணிடலாம் ஒரே டைமில். -90 டிகிரி மைனஸ், ஏற்கனவே நம்ம டிகிரி சூஸ் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் tan இன்வர்ஸ் ஆஃப் ஓப்பன் த ப்ராக்கெட் ஆல்ஃபா A. நம்ம MS கேல்சி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இதுவே நீங்கள் ES யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹை வெர்ஷன் கேல்சி ப்ராக்கெட் தேவைப்படாது அந்தளவுக்கு.
minus shift tan inverse of open the bracket 2 into alpha a close the bracket. இங்கே இருக்கிற ஃபுல் ஃபார்முலாவையும் நம்ம இந்த இடத்துல கோட் பண்ணிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சால்வ்னு ஒரு பட்டன் இருக்கும், திரும்பி சால்வ் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ கேட்கும். ஏ ஃபஸ்ட்டு 0.3, 0.3க்கு மைனஸ் 137.6 இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே மைனஸ் 138. திரும்பியும் சால்வ். ஏவோட வேல்யூ 0.4, 0.4க்கு மைனஸ் 150. திரும்பியும் சால்வ். 0.5. இந்த மாதிரி எல்லா வேல்யூஸ்க்கும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மைனஸ் 161.5 இருக்குது, 162. நெக்ஸ்ட் 0.6 மைனஸ் 171. சால்வ். 0.7 மைனஸ் 179. திரும்பி சால்வ். 0.8, 0.8க்கு மைனஸ் 186.6 இருக்குது. நான் மைனஸ் 187 எடுத்துக்கிறேன். திரும்பி சால்வ். 1க்கு மைனஸ் 198. ஸோ லாஸ்ட் வேல்யூ 1.2, 1.2க்கு மைனஸ் 207 இருக்குது, 0.5 இருக்குது. ஸோ 208. அவ்வளோதான், கேல்குலேட்டர் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இந்த வேல்யூஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போலார் ப்ளாட்னா என்னென்னா மேக்னிடியூட் வர்சஸ் ஃபேஸ் ஆங்கிள். இது ரெண்டு வேல்யூக்குமே இந்த ஒமேகாவை நம்ம இப்போ விட்டுட்டு இங்கே இருக்கிற ஜி ஆஃப் ஜே ஒமேகாவுக்கும் அப்புறம் இங்கே இருக்கிற ஆங்கிள் ஆஃப் ஜி ஆஃப் ஜே ஒமேகா, இந்த ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், கிராஃப் ஷீட்டில் வேல்யூஸை ப்ளாட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிராஃப் ஷீட் எடுத்துக்கோங்க. கிராஃப் ஷீட்டை 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் மேலே 90 டிகிரி 270 டிகிரி இருக்கும், அதேமாதிரி கீழே 90 டிகிரி 270 டிகிரி இருக்கும். மேலே இருக்கிற 90 270யும் அதேமாதிரி கீழே இருக்கிற 90 270யும் இங்கே 90 டிகிரி 270 இருக்கும். அதேமாதிரி சிமிலராக இங்கேயும் 90 270. இந்த வேல்யூ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ கிராஃப் 2ஆக டிவைட் ஆகிடும். அடுத்தது கிராஃப் ஷீட்டில் சில டைமில் 0 டிகிரி 360 டிகிரின்னு கொடுத்துருப்பாங்க. சில டைமில் கொடுக்காதப்ப 10 டிகிரி 350 டிகிரி, அதேமாதிரி இங்கேயும் 10 டிகிரி 350 டிகிரி. அது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற டார்க் லைன் எடுத்துக்கோங்க. அங்கேருந்து இந்த ரீஜனில் இருக்கிற 180 டிகிரி லைனுக்கு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நான் கிராஃப் ஷீட்டை 4ஆக டிவைட் பண்ணிட்டேன். டிவைட் பண்ணதுக்கப்புறம் கிராஃப் ஷீட்டில் 0 டிகிரியை மார்க் பண்ணுங்கள். 0 டிகிரி அது 360 டிகிரி. இப்போ நான் 0 டிகிரிலேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் போனோன்னா எல்லா ஆங்கிள்ஸுமே எனக்கு பாசிட்டிவ். கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்தால் எல்லா ஆங்கிள்ஸுமே எனக்கு நெகட்டிவ். இப்போ இங்கே 0 டிகிரி, இங்கே 10 இருக்குது, 10 20 30 இது எல்லாமே பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ். இப்படி போனோன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே. அதுவே நான் கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்தேன்னா 0 10 -10 -20 -90 டிகிரி -180 டிகிரி -270 டிகிரி. கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்தால் எல்லாமே எனக்கு நெகட்டிவ் ஆங்கிள்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவை ப்ளாட் பண்ணலாம். இது இருக்கிற மேக்ஸிமம் மேக்னிடியூட் வேல்யூ 2.7, மினிமம் வந்து 0.2. அதுக்கப்புறம் ஆங்கிள்ஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு வந்துடும் இதிலே. ஸோ மைனஸ்ன்றதுனால இப்போ நான் கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் எல்லா ஆங்கிள்ஸையும் எடுத்துக்கணும். அதேமாதிரி டார்க் சர்க்கிள் பாருங்கள், மெயினாக 5 டார்க் சர்க்கிள் இருக்கும். ஃபஸ்ட்டு டார்க் சர்க்கிள், செகண்ட் டார்க் சர்க்கிள், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஒரு டார்க் சர்க்கிள்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா 10 சர்க்கிள்ஸ் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு டார்க் சர்க்கிள்குள்ளே 10 இருக்கும், செகண்ட் டார்க் சர்க்கிளில் 10, 10 20 30 40 50 சர்க்கிள்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு டார்க் சர்க்கிளை 0.5ன்னு எடுத்துக்க போகிறேன். இது 0.5. அடுத்த டார்க் சர்க்கிளை வந்து 1, அதுக்கு அடுத்து இருக்கிற டார்க் சர்க்கிளை வந்து 1.5, அதுக்கு அடுத்த சர்க்கிள் வந்து 2, அதுக்கு அடுத்து இருக்கிற சர்க்கிள் வந்து 2.5ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ மேக்ஸிமமே 2.5 தான் எடுத்துருக்கேன். எனக்கு இங்கே 2.7 இருக்குது. அப்போ இதை ப்ளாட் பண்ண முடியாது, விட்டுடுங்க. இப்போ எல்லா மேக்னிடியூட் வேல்யூ நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது ஃபேஸ் ஆங்கிள்ஸ். எல்லா சர்க்கிளுமே மேக்னிடியூடு, எல்லா லைன்ஸுமே வந்து ஃபேஸ் ஆங்கிள்ஸ். நேராக போகிற லைன்ஸ் எல்லாமே ஃபேஸ் ஆங்கிள்ஸ். இப்போ நான் ஒரு சர்க்கிளில் 0.5, அதாவது ஒன் மெயின் சர்க்கிளில் 0.5 எடுத்துருக்கேன்னா இதுக்குள்ளே மொத்தம் 10 சர்க்கிள் இருக்குது. அப்போ ஒரு சர்க்கிளோட வேல்யூ எவ்வளோ? 0.5 டிவைடட் பை 10. அதாவது ஒரு மெயின் சர்க்கிளில் 0.5 எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே மொத்தம் எனக்கு 10 சர்க்கிள் இருக்குது. இப்போ நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு ஒரு சர்க்கிளோட வேல்யூ வந்து 0.05ன்னு வரும். இங்கே இருக்கிற ஒரு சின்ன சர்க்கிளோட வேல்யூ வந்து 0.05. இங்கே இருக்கிற ஒரு சின்ன சர்க்கிளோட வேல்யூ வந்து 0.05. அப்போ 2 சர்க்கிளாக எடுத்துட்டா எனக்கு 0.1 வரும், 2 சர்க்கிளாக. அடுத்த 2 சர்க்கிள் வந்து 0.2, அதுக்கு அடுத்து இருக்கிற 2 சர்க்கிள் வந்து 0.3, அதுக்கு அடுத்து 2 சர்க்கிள் 0.4, 0.5. அந்த ரேஞ்சில் எனக்கு எல்லா சர்க்கிள்ஸுமே வந்துடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வேல்யூவை ப்ளாட் பண்ண போகிறேன். 2.7 விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து 1.8. ஸோ 1.5 இங்கே இருக்குது,
1.6 1.7 அடுத்த ரெண்டு சர்க்கிள் 1.8 1.6 1.7 1.8 அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே எனக்கு 1.8 தான். இப்போ இந்த சர்க்கிள் 1னா இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே 1 தான். இது 0.5னா அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே எனக்கு 0.5 தான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ எடுத்திருக்கேன் 1.8 1.8க்கு எனக்கு என்ன ஆங்கிள் இருக்குது மைனஸ் 150 இருக்குது -150. இப்போ அந்த 1.8 வேல்யூக்கும் -150 எங்கே இருக்குன்னு பாருங்கள். கிளாக் வைஸ் டைரக்ஷன் வந்து எல்லா ஆங்கிளுமே எனக்கு நெகட்டிவ். ஸோ இங்கே -90 டிகிரி இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே -150 140 -150. ஸோ இந்த இடத்துல -150 160 -170 -180 -150 லைனில் ஸ்கேலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்னோடய வேல்யூ என்ன இருக்குது 1.8. ஸோ 1.8 சர்க்கிள்லேருந்து அப்படி டேரெக்டாக வாங்க. இந்த இடத்துல பாயிண்ட் வரும் ஃபஸ்ட் பாயிண்ட். வச்சுட்டு அந்த லைனை டார்க் பண்ணிவிடுங்க. 1.8 மேக்னிடியூட் ஃபேஸ் ஆங்கிள் வந்து -150. இப்போ அடுத்த வேல்யூ வந்து 1.3 இருக்குது. ஸோ இங்கே 1 இருக்குது 1.5 1.1 அடுத்த ரெண்டு சர்க்கிள் 1.2 1.3. ஸோ இந்த பாயிண்ட் இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே எனக்கு 1.3 தான். ஸோ 1.3க்கு -162 இருக்குது. ஸோ 160 இங்கே 160னா அதுலேருந்து ரெண்டு லைன் தள்ளி வைங்க. 160 லைனில் ஸ்கேலை வச்சுட்டு 161 162 162க்கு 1.8 1.8ல் நான் பாயிண்ட் வைக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் டார்க் பண்ணிடுறேன். நான் இங்கே பிளாக் பென் யூஸ் பண்ணுறேன். எக்ஸாமில் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 0.9. ஸோ 0.5 இருக்குது. 0.9னா 1க்கு முன்னாடி ரெண்டு சர்க்கிளாக இருக்கும் கரெக்டாக. 0.9 0.9க்கு -171. ஸோ 170 லைன் இங்கே இருக்குது. 170 லைனுக்கு ஒரு லைன் ஸ்கேலை தள்ளுங்க. தள்ளனா 0.9. ஸோ இந்த ரீஜன் 0.9ல் அடுத்த பாயிண்ட் வச்சாச்சு. நெக்ஸ்ட் 0.9க்கு அப்புறம் 0.6 0.5 0.6னா அடுத்த சர்க்கிள். இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே 0.6 0.6க்கு -179 180 179னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு லைன் கரெக்டாக இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் கீழே வரும். ஸோ இந்த லைன் 0.6க்கு வச்சாச்சு. -179. அடுத்தது 0.5 0.5னா டேரெக்டாகவே அந்த சர்க்கிள் இருக்குது. அதுக்கு என்ன வேல்யூனா -187 இருக்குது. 180 இங்கே இருக்குது. 190 185 அடுத்து இங்கே இருக்கிற டார்க் சர்க்கிள் 187னா அங்கேருந்து 2 லைன்ஸ் போயிடுங்க. 2 லைன்ஸ் போயிடுச்சுன்னா 0.5 கரெக்டாக 0.5க்கு ஒரு கோடுக்கு மேலே வரும். ஸோ அந்த பாயிண்ட்டை நல்லா டார்க் பண்ணுறேன் 0.5ல். அப்புறம் 0.3. ஸோ 0.1 0.2 0.3 0.3க்கு -198 190 இங்கே இருக்குது. 198னா 200 லைன்லேருந்து ஒரு 2 லைன்ஸ் தள்ளி 200 2 லைன் கம்மி பண்ணிடுறேன். கம்மி பண்ணிட்டு அங்கேருந்து டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் தான் அக்யூரேட்டாக வரும். இதுக்கு மேலே அப்ராக்சிமேட்டாக தான் பாயிண்ட் பண்ணணும். இந்த இடத்துலேருந்து 0.3 0.1 0.2 0.3 இந்த இடம் அடுத்த பாயிண்ட் ப்ளாட் பண்ணியாச்சு. 0.3 அப்புறம் 0.2 செகண்ட் சர்க்கிள் 0.1 0.2 0.2க்கு -208 200 இங்கே இருக்குது 208. ஸோ 210லேருந்து 2 லைன்ஸ் அழிக்கிறேன். ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் 0.2 0.1 0.2 இந்த ரீஜனில். அவ்வளோதான். இப்போ எல்லா பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேண்டில் எல்லா லைன்ஸையும் ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீ ஹேண்ட் யூஸ் பண்ணுங்கள், ஸ்கேல் வேண்டாம். எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த லைன் மேலே என்ன எழுதணும்னா ஃபேஸ் ஆங்கிள் வெர்சஸ் மேக்னிடியூட் அப்படின்னு எழுதணும். எழுதி முடிச்சுட்டு நம்ம எந்த சர்க்கிளில் 1ன்னு எடுக்கிறோமோ, இப்போ இங்கே இருக்கிற மெயின் சர்க்கிளில் 1ன்னு எடுத்திருந்தா இந்த இடத்துல டார்க்காக சர்க்கிள் வரையணும். இங்கே இருக்கிற மெயின் சர்க்கிளில் 1ன்னு எடுத்திருந்தா இங்கே டார்க்காக வரையணும். இப்போ இன்கேஸ் நீங்கள் இங்கே எடுத்துருக்கீங்கன்னா இங்கே இருக்கிற சர்க்கிளை 1ன்னு சொல்லிட்டு வரையணும். இப்போ நான் 1 எங்கே எடுத்துருக்கேன்னா இந்த செகண்ட் சர்க்கிள் டார்க் சர்க்கிளில் 1ன்னு எடுத்திருக்கேன். காம்பஸோ இல்லை ப்ரோ சர்க்கிளை வச்சு அந்த லைன் என்ன பண்ணுங்கள், நல்லா டார்க் பண்ணுங்கள். எங்கே நம்ம 1ன்னு எடுக்கிறோமோ எந்த சர்க்கிள் அந்த சர்க்கிளை மட்டும்தான் நல்லா டார்க் பண்ணணும். கம்ப்ளீட்டாக டார்க் பண்ணுங்கள்.
டார்க் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுங்க, அந்த சர்க்கிள் மேலே யூனிட்டி சர்க்கிள் அப்படின்னு எழுதுங்க. யூனிட்டி சர்க்கிள் அப்படின்னு எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு இப்போ நோட் பண்ணுங்க, இந்த லைனும் இந்த சர்க்கிளும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எனக்கு கட் ஆகும். இந்த கம்ப்ளீட் சர்க்கிளும் யூனிட்டி சர்க்கிளும் இந்த ஃபேஸ் ஆங்கிள் வெர்சஸ் மேக்னிடியூடும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கட் ஆகும். அந்த கட் ஆகிற லைன்லேருந்து டேரெக்டாக ஒரு வேல்யூவை நம்ம எடுக்கணும் யூஸிங் யுவர் ஸ்கேல். இந்த யூனிட்டி சர்க்கிளும் இந்த லைனும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இங்கே கட் ஆகிருக்கு. அந்த கட் ஆகிற லைன்லேருந்து டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், யூஸிங் யுவர் ஸ்கேல் ஒரு லைன் வரைங்க. லைன் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இங்கே 160, இது 170. ஸோ அப்ராக்சிமேட்டாக 170க்கு முன்னாடி இருக்குது, -169 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து நம்ம எடுக்கிறோம்ல வேல்யூ, அந்த வேல்யூ தான் πGC. πGCனா கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி, அந்த வேல்யூ தான். இப்போ கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஸ்டிட் பண்ணி அந்த ஒரு வேல்யூ போட்டுடுங்க. 180 டிகிரி ப்ளஸ் 180 டிகிரி ப்ளஸ் πGCயோட வேல்யூ என்ன வருது, -169 டிகிரி. ஸோ ஃபேஸ் மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி -169 ஈக்குவல் டு 11. இந்த வேல்யூவை கிராஃப் ஷீட்லையும் எழுதிருங்க. ஃபேஸ் மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு 11. இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். இது கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஜிசினா, இப்போ அடுத்தது ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. நம்ம இப்போ ஒரு ஃபேஸ் ஆங்கிள் வெர்சஸ் மேக்னிடியூட் ஒரு லைன் வரைஞ்சோம்ல, இந்த லைனும் இந்த மெயின் லைனும் இங்கே இருக்கிற லைன், இந்த லைனும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கட் ஆகிருக்கும். நம்ம வரைஞ்ச லைனும் இந்த மேக்னிடியூட் லைனும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கட் ஆகிருக்கும். இங்கே 0.5 இருக்குது, 0.6 நடுவில் கட் ஆகிருக்கு. அப்போ நான் இந்த லைனை அதோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறேன்னா 0.5, 0.6, ஸோ 0.55 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 0.6, 0.55 கரெக்டாக அது கட்டாகிற ரீஜனில் எடுத்துக்கிறேன். ஸோ 0 ரீஜன்லேருந்து இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த லைன் இந்த இடத்த கட்டாக இருக்கிற இடம், இந்த டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு ஒமேகா பிசி. ஸோ ஒமேகா பிசியோட வேல்யூ எனக்கு என்ன வருதுன்னா 0.55. ஸோ 1 divided by 0.55 that is equal to, calculator யூஸ் பண்ணுங்க, 1 divided by 0.55 1.8 that's all. இப்போ நம்ம கெயின் மார்ஜினை கண்டுபிடிச்சிட்டோம், ஃபேஸ் மார்ஜினை கண்டுபிடிச்சிட்டோம். உங்கள் கிராஃப் ஷீட்டில் கெயின் மார்ஜின் ஃபேஸ் மார்ஜின் ரெண்டுத்தையும் எழுதணும். அடுத்தது கெயின் மார்ஜின் ஈக்குவல் டு 1.8. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கேல் எழுதணும். கிராஃப் ஷீட்டில் ஸ்கேல் 1 சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு, எல்லா சர்க்கிளுமே வந்து மேக்னிடியூட், எல்லா லைன்ஸுமே வந்து ஃபேஸ் ஆங்கிள். இப்போ நம்ம ஒரு சர்க்கிளோட வேல்யூ எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், 0.05 எடுத்துக்கிட்டோம். 2 சர்க்கிள் சேர்த்து 0.1. நம்ம ஒரே ஒரு சர்க்கிளோட வேல்யூ என்ன அர்த்தம், 0.05 அர்த்தம். ஸோ 0.05 மேக்னிடியூட், எல்லா சர்க்கிளுமே மேக்னிடியூட். தட்ஸ் ஆல், ப்ராப்ளம் ஓவர். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபேஸ் ஆங்கிள் வெர்சஸ் மேக்னிடியூடு இங்கே இருக்கிற லைனை கட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஒமேகா பிசி வேல்யூ கிடைக்கும், ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. இன்கேஸ் இந்த லைனை கட் பண்ணாமல் இங்கே இருக்கிற லைனையோ இல்லை கிராஃப் இப்படியோ இல்லை இந்த சைட்லையோ இங்கே இருக்கிற லைனை கட் பண்ணுச்சுன்னா ஒமேகா பிசி வேல்யூட இன்ஃபினிட்டி. இங்கே இருக்கிற லைனை கட் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஒமேகா பிசி வேல்யூ எடுத்துக்கணும். இந்த லைனை தவிர்த்து இங்கே இருக்கிற லைனோ இல்லை இங்கே இருக்கிற லைனோ கட் பண்ணுச்சுன்னா அதோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டின்னு நம்ம எடுத்துக்கணும். தட்ஸ் ஆல், ப்ராப்ளம் ஓவர்.